நீங்க ஒரு 7 பேருக்கு பிரைஸ் கொடுத்தீங்களா? இங்க மேடையில கொடுத்தீங்களா? அவங்க எல்லாரும் ஜெயிச்சவங்க தானே? ஜெயிச்சதனால அந்த பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா? இப்படி ஜெயித்தால் இப்படி அவர்கள் பாராட்ட பெறுவார்கள் என்று அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காகத்தானே அவர்களை அழைத்தீர்கள். அதானே உண்மை. அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு 7 பேரை சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் யார் தெரியுமா? இது உருப்படாது, இது ஃபெயிலா போயிடும்னு நினைச்சிட்டு இருந்த யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர்களை அழைத்து பாராட்டுங்கள். இவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு இவர்கள் தான் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை அவர்களுக்கு விளக்குவதற்காக கொஞ்சம் மார்க் வாங்கிட்டு அப்படி தப்பி போயிரோம் பொழுது நான் தப்ப பிறந்தவன் இல்லை, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவள் என்று காட்டுகின்ற குழந்தைகளை மேடைக்கு ஏற்றி அவர்களை மற்றவர்களுக்கு முன்னால் நம்பிக்கை நட்சத்திரமாக காட்ட வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எப்பவுமே எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களையே கொஞ்சிட்டு இருந்தா செகண்ட் மார்க் வாங்குறவங்களை யார் கொஞ்சிறது? நான் 10th ரேங்க். நான் ஒன்னு சொல்றேன், குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், கவலைப்படாதீங்க. நம்முடைய பிரதம மந்திரி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சில் இருந்து நான் 2 பாயிண்ட் எடுத்தேன். ஒரு 60,000 பிள்ளைகளுக்கு அவர் பேசிய பேச்சு, பெரிய பெற்றோர்களும் பெரிய கூட்டம் இருந்தது. அவர் காணொலி மூலமாக வந்து பேசினார், அவர் ஹிந்தியிலே பேசினார். நான் அப்படியே அதை உள்வாங்கிக் கொண்டேன். 2 விஷயம். பிரதமர், நம் நாட்டின் பிரதமர் பெற்றோர்களுக்கு சொல்லுகின்ற 2 விஷயம். 1, உங்க குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு இருக்குல்ல, அது உங்க விசிட்டிங் கார்டு கிடையாது. தூக்கிக்கிட்டு சுத்தாதீங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? என் புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க்னு நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்க புள்ள 2 சப்ஜெக்ட்ல கம்மியான மார்க் வாங்கியிருப்பான். அது உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்ல, அந்த குழந்தையினுடைய ரிப்போர்ட் கார்டு. இன்னொரு வார்த்தையும் சொல்றேன், இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்றேன், இன்றிலிருந்து உங்களுடைய நீங்க கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டை என்ன அளவுக்கு எவ்வளவு லட்சம் எவ்வளவு ஆயிரம் நீங்க பிரிண்ட் பண்ணியிருந்தாலும் இன்னிலிருந்து அந்த பிரிண்டிங் பெயரை ஆரம்பத்தில் எங்களுக்கு வச்சாங்கல்ல, ரிப்போர்ட் கார்டுன்னு வைக்காதீங்க, ரேங்க் கார்டுன்னு வைக்காதீங்க, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்று அந்த சொல்லை மாற்றி அவர்களுக்கு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ராக்ரஸ் தாங்க வாழ்க்கை. 28ல இருந்து 30 வாங்குறாளா அவ ஜெயிக்கிறான்னு அர்த்தம். அவ ஃபெயில் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் அவ ஜெயிக்கிறான். 30ல இருந்து 32 வாங்குறானா அவன் ஃபெயில் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் அவன் ஜெயிக்கிறான். ஏன்னா 30ல இருந்து 32 வாங்கிட்டான். 98 பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. வாழ்க்கையில் உங்களுடைய உயரம் எதுவோ அந்த மதிப்பெண்களை உங்கள் குழந்தை பெற்றுவிட்டால் அந்த குழந்தை 100 விழுக்காடு பெறுவதற்கு சமம் என்கின்ற ஒரு ஆதரவை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த குழந்தையில இதுதான் மிகப்பெரிய பதவி என்று ஒன்று கிடையாது. எங்க விவசாயம் பண்ணிட்டு ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாருங்க ராமூர்த்தி. ரிட்டையர் ஆகிறதுக்கு 5 வருஷம் இருக்கிறதுக்கு முன்னால வந்தாரு பாருங்க ஒரு ஃபீல்டுக்கு. ஒரு அசைவ ஏற்படுத்திட்டாரா இல்லையா? வயது அல்ல முன்னேறுவதற்கான காரணம், படிப்பு அல்ல முன்னேறுவதற்காக காரணம், உள் எழுச்சி தான் முன்னேறுவதற்கான காரணம், தன்னம்பிக்கை தான் முன்னேறுவதற்கான காரணம். அந்த தன்னம்பிக்கையையும் தன்னெழுச்சியையும் கொண்டு கொடுங்கள், பிள்ளைகள் வளரும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் பெற்றோர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா அப்பா எந்த மாதிரியான சூழ்நிலையில நம்மளை பெற்றெடுத்து வளர்த்தாங்க? உண்மையா சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம உட்பட்டிருக்கிறோமா இல்லையா? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வறுமையான குடும்பத்தில் பிறந்த நாம் இன்றைக்கு சௌடாம்பிகாவிலே நம் குழந்தையை படிக்க வைக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறோம் என்றால் நம் பிள்ளை ஜெயிக்காதா? நாமே ஜெயிச்சிட்டோம், நம்ம பிள்ளை ஜெயிக்காதா? அந்த நம்பிக்கையை அந்த குழந்தைகளிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு 7 பாயிண்ட் சொல்லும் பிள்ளைகளை. இந்த 7 பாயிண்ட் லைஃப்ல எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இந்த அம்மா சொல்ற
7 பாயிண்ட் மனசுல வச்சுக்கோ. நம்பர் 1, எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத. எது உன்னுடையது இல்லையோ அதை தொடாத. நம்பர் 1. நம்பர் 2 சொல்லட்டுமா? தப்பு செய். ஏன்னா தப்பு செய்யாதன்னு சொன்னா செய்யாம இருக்க போறதில்லை. நீ தப்பு செய். எப்பொழுது அது குற்றம் பாவம் என்று தெரிகிறதோ நிறுத்திக்கொள். எது குற்றம் எது பாவம் என்று தெரியாமல் தவறுகளை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் தோற்கிறார். பாவமும் குற்றமும் வாழ்க்கையில் செய்யவே கூடாது. தவறுகள் தப்பி தவறி நடக்கலாம். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்ச தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான். அடுத்து சொல்லவா? விழும்பொழுதெல்லாம் எழு. இது வாழ்க்கையில் நமக்கு தரக்கூடிய, பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைக்கும் தரக்கூடிய பாடம். விழும்பொழுதெல்லாம் எழ வேண்டும். விழுவதல்ல தோல்வி, விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. எழுந்து நிற்கணும். ஈரோடு தமிழன்பன் இதோ இந்த மாதத்தில் உயிர் துறந்தார். அவர் சொன்னார், 9வது முறையாக பூமியில் தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாளாம், ஏற்கனவே 8 முறை எழுந்து நின்றவன் அல்லவா நீ? வாழ்க்கையில் தோல்வி வரும். ஆனால் அதை நஷ்டமாக மாற்றிக்கொள்ளாமல் நின்று அதை எதிர்கொள்வது. அடுத்து சொல்கிறேன், மிக நுட்பமான விஷயம் நான் சொல்லுவது. உன் பெற்றோரை பற்றி, உன் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை பற்றி யாரிடத்திலும் குறைகளை பேசாதே. வைராக்கியமாக இரு. ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை கேட்டார்கள் என்றால் உனக்கு உடனே அறிவுரைகளும் மிகப்பெரிய தீர்வுகளும் தரத் தொடங்கி விடுவார்கள். அவர்களுக்கு முன்னால் என்ன நடக்கிறது, பின்னால் என்ன நடக்கிறது என்று தெரியாது. பெற்றோர்களை பற்றிய குறைபாடுகளை நண்பர்களிடத்தில் பேசுவதை இன்றைய இளைய சமுதாயம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை நான் இந்த 7 கட்டளைகளுக்குள் தருகிறேன். 2வது, அந்த கட்டளையின் அம்மா அப்பா பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்ல. அடுத்தது, முக்கியமா பெரியவர்களுக்கும் இது பொருந்தும். குழந்தைகள் எப்படி அம்மா அப்பா பற்றி பேசக்கூடாதோ, நீங்களும் கணவன் மனைவி பற்றி, குழந்தைகளை பற்றி அடுத்தவர்களிடத்தில் குறை பேசக்கூடாது. கைத்தட்டல் எதை காட்டுது? உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு நடந்த வாழ்க்கையில் பிரச்சனையை நான் சொன்னேன்னா, அவ்வளோ சோகத்திலேருந்து வந்தீங்களா மேடம் நீங்கன்னு கேட்பீங்க. எங்கள் வீட்டில் யார் உறவினர் வந்தாலும் எங்கள் 5 பேரையும் எங்கள் அம்மா லைனாக நிற்க வச்சுட்டு அறிவுரை சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த கொடுமை நடக்கிறது இல்லைல்ல? என்ன, என்னுடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வேற பெருசாக எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் வந்து மாதம் ஒரு பெரியப்பா, 3 சித்தப்பா, ஒரு அத்தை வருவாங்க சார். எங்கள் அம்மாவும் அங்கே போயிடுவாங்க. அவங்க டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எங்கள் 5 பேரையும் நிற்க வச்சுருவாங்க லைனாக. புத்தி சொல்லுங்க. சொல்கிற பேச்சை இது கேட்கறது இல்லை. தான் நடுவில் இருக்குதே அது என்ன காட்டி நல்லா சொல்லுவாங்களா அறிவுரை, எல்லாம் கேட்டுக்குவேன். என்ன துயரம் தெரியுமா? அதில் ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது. ஆனால் அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. மேடம் இவ்வளோ சோறு சாப்பிடணும்னு பேசுவார். அதாவதுங்க, தாய் தந்தையரை பற்றி குறை சொல்லாமல் இருப்பது போல் மனைவி குழந்தைகளை பற்றி அடுத்தவர்களிடத்தில் குறை சொல்லாதீர்கள். ரொம்ப அற்புதமான இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். உங்கள் பொருளாதாரத்தின் நிலையை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ரொம்ப முக்கியம் இது. ஏன் தெரியுமா? பணக்காரராக இருப்பவர் ஏழையாகலாம், ஏழையாக இருப்பவர் பணக்காரராகலாம். இது எல்லாம் மாறி மாறி நடக்கலாம். ஆனால் எந்த இமேஜை நீங்க ஏற்படுத்திட்டீங்களோ அந்த இமேஜை முன்னால இருக்கிற உங்க மேல திணித்து கொண்டே இருப்பார். உங்கள் பொருளாதார ரகசியங்களை யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். அடுத்து முக்கியமான விஷயம் இது. குழந்தைகளுக்கு அது தெரிவதே இல்லை. இத்தகைய சின்ன குழந்தைகள் சரிந்து போவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சின்ன குழந்தை என்ன, பெரியவங்க கூட சரிந்து போறதற்கு காரணம் இமோஷனல் வீக்னஸஸ் அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது. அடுத்தவர்களோட உங்களுடைய இமோஷனல் வீக்னஸ் பகிர்ந்துக்காதீங்க. மிகப்பெரிய பேரிடரை, பேரிழப்பை அது உங்களுக்கு தரும்.
அடுத்து ரிக்ரெட், வருந்துறீங்கல்ல, ரொம்ப வருத்தப்படுறீங்களே, ஏதோ பெரும் பாவம் செய்து விட்டதாக ஏதோ வருந்துறீங்கல்ல, அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு திரியாதீங்க. இன்றைய இளம் தலைமுறை சும்மா குச்சு 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 குச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்களே, என்ன பேசுறாங்கன்னா நான் சொன்ன இந்த நாளம் தான் பேசிட்டு இருக்கோம் அடுத்தவங்களோட. ரிக்ரெட்ஸ் ஒருபோதும். அதே போல் பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், குழந்தைகளும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற தியாகங்களை, நீங்கள் செய்கின்ற அறம் சார்ந்த கொடைகளை உறக்க சொல்லிக் கொண்டு இருக்காது. இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. நல்லது செஞ்சா சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. குழந்தைகளுடைய மனதில் அது ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும். நான் இங்க நிறுத்துறேன். 7 விஷயங்களை சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரு பெண்ணும் பயாலஜிக்கலா சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துருமே, அந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது. குழந்தை என்பது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்போடு பிள்ளைகளை வளர்ப்பது. எல்லாரும் சொன்னாங்க இந்த கொரோனா காலத்துல குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க, குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப பெரியவங்க பாதிக்கப்படலையா? இவங்கெல்லாம் ஸ்கூல் நடத்துறவங்க, இவங்களுக்கு தெரியும். எனக்கு சொல்லுங்க சார், கொரோனாவில் பிள்ளைகளுக்கு லாபம் தான். எக்ஸாமே எழுதாம சர்டிஃபிகேட் வாங்குச்சிங்க எல்லாம். கஷ்டம் யாருக்கு தெரியுமா? டீச்சருக்கு தான். அதை விட கஷ்டம் யாருக்கு தெரியுமா? நிர்வாகத்துக்கு. ஃபீஸே வாங்க முடியாது, ஆனால் ஸ்கூலில் இருக்க ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும். கிளாஸ்ல பிள்ளையே இருக்காது, ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கணும். ஆன்லைன்ல அப்படி பெட்டி திறந்துக்கிட்டு உட்காருவோம் நாங்க, ஒண்ணு கூட வீடியோல வராத. ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப, am I audible? மறக்கவே இல்லையே எனக்கு இது வரைக்கும். 4 வருஷம் முடிய போகுது சார். am I audible? ஒன்னும் ஃபியூனரல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏய் வீடியோ ஆன் பண்ண மிஸ், வீடியோ ஆன் பண்ணா நீங்க பேசுறது கேட்கல மிஸ். சரி ஆஃப்லயே வை. அதை ஆன் பண்ணாலும் ஒன்று அப்போதான் பின்னால் உட்காந்துட்டு போண்டா சாப்பிட்டுருக்கோம். நாங்கள் பாதிக்கப்படலையா? எனக்கு ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா மேடம்? ஒரு அம்மா ட்ரெஸ் மாத்துது மேடம், அதுக்கு கேமரா அங்கே இருக்குன்னே தெரில. அப்புறமா சாப்பிட்டுட்டு வாயை நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்குது இன்னொன்று. அதுக்கு பதிலாக நீ ஆஃப்லேயே இருனா. எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்போம். பேச்சாளராக எங்களுக்கு இருந்த இன்னும் பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? நாங்கள் பாதிக்கப்பட்டது நான் சொல்கிறேன். ஏதோ ஒன்று நாட்டில் நடக்கிறது என்றால் ஏதோ குழந்தைகள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், இளைஞர்கள் தான். அப்படி இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படுது. நிறுத்துறேங்க, நான் இங்கே நிறுத்துறேன். நம்முடைய தமிழ்நாடு டிஜிபி ஓய்வு பெற்ற சைலேந்திர பாபு தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு கூப்பிடுங்க நீங்க அவரை பேசுறதுக்கு. நீங்க கேளுங்க அது அவர் செஞ்சாரான்ட்டு. ஐயா சொன்னதுதான், அவர் வாய் மூலமாக வாக்கு மூலமாக சொன்னதுதான். எல்லார்கிட்ட இருந்து அந்த கையில இருக்கக்கூடிய அந்த பணி ஓய்வு ஆணையை கையில் பெற்றுக்கொண்டு அவர் நேரா போய் சல்யூட் பண்ணது யாரு தெரியுமா? தன்னுடைய அம்மாவை தான் சல்யூட் பண்ணார். அவர் அம்மா பேர்ல தன்னுடைய வீட்டை பெரிய நூலகமா மாத்தி வச்சிருக்கார் நாகர்கோயில்ல. ஏன் அப்படி செஞ்சார் தெரியுமா? சின்ன வயசுல அவரு அவங்க அப்பா இருக்கும்போது அவர் அப்பா வந்து சட்டப்பையில ஏதோ 5 ரூபா வச்சிருக்கிறாரு, அது காணும். அடுத்த நாள் எல்லாரும் தேடி இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்காரு அப்பா, யாரும் எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இது கடந்துருச்சு 15 வருஷம் 17 வருஷம். இந்த பையன் அப்போ 10 வயசுல இருந்திருக்கான். 25 வயசுல வந்து நல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு போலீஸ்காரராக வந்து ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் கொடுக்கும்போது அம்மாட்ட சொன்னாராம் சைலேந்திர பாபு சார், அம்மா 17 வருஷத்துக்கு முன்னால் அப்பா பையில இருந்து 5 ரூபா காணும் இல்லம்மா. ஆமாப்பா, அதை நான் தான்மா எடுத்தேன், சாரிம்மா. அம்மா பதில், அடாலசன்ட்ல அப்பாவுக்கு தெரியாத அந்த நுட்பம் தெரிந்திருந்தது சைலேந்திர பாபுவனுடைய அம்மாவுக்கு. நீ தான் எடுத்தேன்னு எனக்கு தெரியும்பா. எப்படிம்மா நான் எடுத்ததை பாத்தீங்களா? இல்லப்பா, நான் எடுக்கலன்னு நீ சொன்னல, நீ சொன்னதை நான் நம்பலப்பா. உங்க அம்மா சொன்னாங்களாம்,
நான் எங்க தெரியுமா உங்க அம்மாவை பாராட்டுறேன்? ஏன் தெரியுமா அவர் தன்னுடைய அம்மாவுக்கு சல்யூட் பண்ணாரு? தன்னுடைய தந்தையினுடைய சட்டை பையிலிருந்து 5 ரூபாய் குழந்தை எடுக்கிறது என்று தெரிந்தவுடன் இவனிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த தாய் என்ன பண்ணா தெரியுமா? தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்தெடுத்தாள் என்றால், எவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்தாலும் காவல்துறைக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்துகின்ற போலீஸ் அதிகாரியாக தன்னுடைய மகனை உயர்த்திய அந்த தாய் சல்யூட் பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவள். இந்த அப்பா கிட்ட அது இல்ல. அடாலசன்ட் படத்துல அவங்க அப்பா அழுறான். அழுது அவன் சொன்ன 4 வார்த்தையை நான் சொல்றேன். நாம் இன்றிலிருந்து நம் குழந்தைகளை பார்க்கின்ற பார்வையில் கண்காணிப்பு தேவை. நல்லா சொன்னார். கண்டிப்பு வேணாம், கண்காணிப்பு வேணும். ராமூர்த்தி சார் சொன்னது கோல்டன் வேர்ட். பேரண்டிங்க இதை விட எப்படி சொல்லிவிட முடியும்? கண்டிக்காதீர்கள், கண்காணியுங்கள். ஒரு விஷயம் தெரியுமா? கடவுள் நம்மை கண்காணிக்கிறார் என்றாலே அவன் கண்டிப்பு செய்வதற்கான செயல்பாடுகளில் நாம் ஈடுபடவே மாட்டோம். அவன் நம்மளை கண்காணிக்கிறான்ற உணர்வு இருந்தாலே அந்த அளவுக்கு வாழ்க்கையை கொண்டு போக மாட்டோம். அவன் சொல்லி முடிப்பாங்க, 3 டயலாக் சொல்லி முடிப்பான். அந்த 3 வரிகளை நான் சொல்லுகிறேன். நீ வெள்ளிக்கிழமை இரவுகளில் வெளியில் சென்று ஸ்லீப் ஓவர் என்று யாரிடம் வீட்டிலோ இருந்து நீ வீடு திரும்புகின்ற பொழுது படித்துவிட்டு தான் திரும்புகிறாய். நீ 12 வயது தானே என்று நான் உன்னை நம்பினேன். நீ வீட்டிலே அறையை பூட்டிக் கொண்டு உள்ளே 11, 12 மணி அளவில் யாரிடமோ பேசிக்கொண்டோ ஓசையில் ஏதோ மியூசிக்கை கேட்டுக்கொண்டும் இருப்பாய். நான் டே என்ற ஒரு சத்தம் கேட்டவுடன் எல்லாவற்றையும் சுவிட்ச் ஆஃப் செய்து தூங்கினவுடன் கீழ்ப்படுகிறாய் என்று நினைத்தேனே. உன்னை கண்காணிக்க நான் மறந்து போனேனே. I can be a better one for you, my dear son. I am sorry, I did mistake என்று சொல்லிவிட்டு அந்த பூ போல இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் பொம்மையை எடுத்து அதற்கு போர்வையை போர்த்தி, என்னை மன்னித்து விடு என் குழந்தாய், நான் தான் நீ இன்றைக்கு சிறையில் இருப்பதற்கு காரணம் என்று சொல்லி முடியும் அந்த படம். குழந்தைகள் தவறு செய்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் பெற்றோர்களினுடைய கண்காணிப்பு இன்மை அதற்கு காரணமாகிறது என்ற அந்த படம் நமக்கு சொல்கிறது. எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், தூங்கிட்டு இருக்கும் பொழுது சட்டுன்னு முழிப்பு வந்துருச்சுன்னா நடந்து போறது புள்ளையா பொண்ணா, மாமனாரா மாமியாரா, வீட்டுக்காரரா மனைவியான்னு தெரிஞ்சிருமா இல்லையா? நமக்கு இந்த நடையிலேயே தெரியுமா இல்லையா? அப்படி தெரியணும் பிள்ளையினுடைய அசைவுகள். கான்டாக்ட்ல இருக்கிறோமா? இருக்கிறோம். குடும்பத்தோட கான்டாக்ட்ல இருக்கிறோம். கனெக்டடா இருக்கிறோமா? அதான் பேரண்டிங். கனெக்டடா இருங்க. வாழ்க்கை நமக்கு எந்த நேரத்தில் எந்த பாடத்தை சொல்லி தரும் என்று தெரியாது. இட்ஸ் a responsibility என்கிறேன் நான். இந்த பிள்ளைகளுக்கு தருகின்ற ஆகப்பெரிய கொடை என்ன தெரியுமா? ஆகப்பெரிய பரிசு, பெற்றோர்கள் தரும் பரிசு. யார் மனமாவது புண்பட்டால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அவர்களுக்கான பரிசு. என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருப்பது. அது ஒரு பிள்ளைக்கு நீங்கள் இதைவிட சிறந்த பரிசை தந்துவிடவே முடியாது. அடுத்ததாக பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தரும் அடுத்த பரிசு என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெறுகின்ற வரைக்கும், அவர்கள் தன்னை அறிகின்ற வரைக்கும் நாம் உயிரோடு இருப்பது பெரிய விஷயம். அவர்களுக்கு இல்லை என்றால் தெரியாதுங்க. அதை விட பெரிய விஷயம் சொல்லவா? கடன் இல்லாமல் இருங்கள். வீட்டில் அமைதியை நிலைநாட்ட வைக்கும். எப்படி கடன் இல்லாம வாழ முடியும்? அடிப்படை வசதியை ஆடம்பரமாக்கி கொண்டோமே. அடிப்படை வசதிகளை ஆடம்பரமாக்கி கொண்டவர்கள் எப்படி கடன் இல்லாமல் வாழ முடியும்? இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு போன் 35,000, 50,000, 60,000 அப்படின்னா ஒரு வருஷம் சம்பளங்க. அது இப்படி ஈஸியா வாங்கி கொடுக்கிறோம். இந்த குழந்தைகள் நம்மிடத்தில் கேட்கின்ற பொழுதெல்லாம் நான் என்ன கஷ்டப்பட்டேனோ அந்த கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. பியர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதா? குழந்தைகளிடத்தில் உட்கார்ந்து அன்பாக பேசுங்கள். நம் பிள்ளைகளுங்க நாம சொன்ன கேட்கும். என்னைக்கு இது கேட்காதுங்கன்னு நாம முடிவு பண்றோமோ அன்னிலிருந்து அது நம்மளை கேட்காது. இது என் பிள்ளை, நான் சொன்ன கேட்டுக்கோ என்று சொல்லி அந்த பிள்ளையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப அழுத்தமான, நான் அதை சொன்னா எனக்கு கலங்கிடுவேன். நான்
ஒரு ஐயாவுக்கு கை கால் விழுந்து போச்சியா. குழந்தைகளை நீங்களும் கேட்டுக்கோங்க. உங்க வீட்டில் உங்க அம்மாவும் அப்பாவும் வேலை செய்யும் போது ரைட் ராயலா நின்று அதை அனுபவிக்கிறீங்க, அதை பகிர்ந்துக்கிறதே இல்லை. டீச்சர் ஓ ஓ ஓன்னு கத்தும் போது கூட அது நம் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காகத்தான் வந்து இப்படி கத்தி கொண்டிருக்கிறது. அது தன் வாழ்நாளில் தான் வாழ்வதற்காக இருக்கக்கூடிய அந்த மணித்துளிகளை தனக்காக வாழ்வதே இல்லை, நமக்காக வாழ்ந்து தீர்க்கிறது அந்த ஆசிரியர் என்று சொல்லி அந்த ஆசிரியரின் பேச்சை நாம் கேட்பதே இல்லை. பெற்றோர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள், அவர்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை, பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து அந்த குடும்பத்திலே இயங்குவதே இல்லை. அப்படி இயங்குவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு அந்த பொறுப்பு உண்டு. நான் எப்பவுமே சொல்றது, நான் ஒரு 10 வருஷமா சொல்றேன், உங்களுக்கு இப்பவும் இதை சொல்றேன். ஏன்னா நீங்க புது பெற்றோர் தானே, நான் பார்க்கும் புது பெற்றோர் தானே. இந்த டயலாக இதோ இன்னைக்கு என்ன கிழமை, என்ன தேதி, இன்னைக்கு 15 என்ன கிழமை, திங்கக்கிழமை. பிள்ளைங்களெல்லாம் நீ பார்க்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. நீ நல்லா படிச்சு நல்லா முன்னேறி உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா போதும்டா அப்படின்னு சொல்றத நிறுத்துங்க. இன்னிலேருந்து நிறுத்துங்க. இங்க பாடுறா, என் வாழ்க்கை அடமான வச்சு அவ்வளோ சீக்கிரமா நம்ம குடும்பத்தில் யாரும் சௌடாம்பிகா செல்லம்மாள் ஸ்கூல்லலாம் சேர்த்துட முடியாது. சேர்த்து படிக்க வைக்கிறேன். ஃபீஸ் கட்டும் போது ரத்தம் சிந்தி சிந்தி ஃபீஸ் கட்டுறேன். என்னையும் என் குடும்பத்தையும் நீ நல்லா வந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி வளருங்க. வரட்டும் நம்ம கிட்ட. எவ்வளவு நாள் நீ போயிடுன்னு அது அப்படிதான் போகுது. உஷாரா நிக்குது அப்படியே. நான் ரொம்ப கவலைப்படுறேன்ப்பா. காலையில 5:30 மணிக்கு பஸ் ஏத்துறதுக்காக 2 வீலர்ல பனி கொட்ட 2 வீலர் ஓட்டிட்டு வர அப்பாவை பாக்குறேன்னா, இது பின்னால உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு வருது. கார் கிராஸ் பண்ணும்போது வழியே தெரியாமல் ஏன் வளர்க்கிறீர்கள்? கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட வளர்த்தீர்கள் என்றால் அது அவர்களுக்கும் நமக்கும் சொசைட்டிக்கும் நன்மையை தரும். பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று, குழந்தைகளுக்கு நாம் சில நன்மைகளை ஊட்டுவது. அப்படி ஊட்டுவதில் இருந்து நம்ம எது தடுக்கிறது? அவங்ககிட்ட சொல்லுங்க, if you touch anything under the sky it has its own price tag னு சொல்லுங்க. எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறதுன்னு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? எதை தொட்டாலும் அதுக்கு ஒரு விலை உண்டு. எல்லாம் பணத்தால் வராது. இப்ப நான் இங்க பேச வரேன், நீங்க இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. என் பேச்சை கேட்கறதுக்கு ஃபீஸ் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, எனக்கு ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, அது இல்லை என் ஃபீஸ். நான் சொல்லட்டுமா எது உண்மையான ஃபீஸ்னு? உண்மையான ஃபீஸ் சொல்றேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த நேரத்தை இதோ என் பேச்சுக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இட்ஸ் a ஃபீஸ். என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்வின் மணி துளிகளை, எனர்ஜியை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபீஸ் டு யூ. பணம் அல்ல எல்லாவற்றையும் தீர்மானிப்பது. எல்லாவற்றையும் பணத்தால் பார்ப்பதை நிறுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கின்றவன் யார்? இன்னைக்கு இருக்கிற சினாரியோல இந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்கல்ல, உங்க குழந்தை தோக்காது, ஜெயிக்கும். வாய்ப்பே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டா தோக்கும். சிஸ்டம் அவ்வளவு சூப்பரா வச்சிருக்கிறாங்க. ஜெயிச்சிருவோம். எதில் ஜெயிப்போம்? எதில் ஜெயிக்க வேண்டும்? நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க மனசுல எடுத்துட்டு போங்க. வெறும் 2 ஃபீல்டு தான் இல்லை இந்த உலகத்துல. நம்ம ஃபீல்டில் என்ன நினைக்கிறோம்னா, இந்த 2 பொருள் தான் இருக்கிறதா நினைக்கிறோம். கிடையாது. வாழ்க்கை வாய்ப்புகளால் நிறைந்து இருக்கிறது. இதை நம்புறோம்ல. நம்ம எவ்வளவு நம்புறோம்ல. நான் இதை என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார் சார். என் மொழியில் நான் சொல்லுகிறேன். சாம்சங் 25
1 TB 1,70,000 இந்த ஃபோன். இதில் என்ன வேணாலும் நான் பார்க்கலாம். எனக்கு யாரும் கண்காணிப்பாளர் கிடையாது. ஒன்று சொல்கிறேன், ஏன் தெரியுமா நான் இங்கே நின்று பேசுகிறேன்? இதை நான் பயன்படுத்துகிறேன், இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை. இதை நான் என்னை பயன்படுத்த அனுமதிக்கிறதே இல்லைங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் பார்க்குறேன். நேற்று பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு எனக்கு. ஒரே ஒரு காட்சி தான், ஒரு 10 செகண்ட். ரொம்ப சில்லுன்னு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல. 4 பயலுங்க வரானுங்க, கவனி. என் பையன் தான் சொல்லுவான், அது எப்படிமா உங்களுக்கு மட்டும் நல்ல நல்ல ரீலாக வருது, எனக்கு மட்டும் பாடாவதியாக வருதுன்னு. நல்லதாக பார்த்தா நல்லதே வரும், பாடாவதியாக பார்த்தா பாடாவதியாக வரும். இதுதான் ரூல்ஸு. இன்ஸ்டாகிராம் ரூல்ஸே தானே, யூடியூப் ரூல்ஸே தானே. பார்க்குற 4 பயலுங்க எல்லாம் ஒரு 17-18 வயசு பசங்க. ஒருத்தன் தண்ணியை தொட்ட உடனே சொல்கிறான், ஆசிட் மாதிரி இருக்குடா, கையெல்லாம் நம்மன்னு ஆயிடுச்சுடா. ஒருத்தன் எடுத்து மூஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறான். ஐயோ ஏய் என்னடா இது இப்படி இருக்குது, வானடா போகலான்னு. ஒருத்தன் சொல்கிறான், சி இதெல்லாம் ஒரு குளிர்ச்சியா, நான் இறங்கி குளிப்பேங்கிறான். மற்ற 3 பேரும் அவனை பார்க்குறாங்க. போடா வாடா போகலாம். ஏய் நான் குளிச்சா எனக்கு என்ன தருவேன், எல்லாமே பெட்டு தானே, நான் குளிச்சா என்ன தருவார்? அவன் சொன்னான், ஒருத்தன் அந்த மூஞ்சியில் தண்ணி வச்சால அவன் சொன்னான், 500 ரூபா தர மச்சான், நீ குளிச்சுட்டு பாரு, 500 ரூபா தரும். 500 ரூபா தருவியாடா அப்படின்னு கடன்னு சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஒரே ஒரு துண்டு கட்டிட்டு தண்ணியில் இறங்கிட்டாங்க. முங்கி குளிச்சு வெளியில் வந்து குடுறான் 500 ரூபான்னு கேட்டான். இந்த 3 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க தண்ணியில். அவன் செத்து மிதக்கிறான். 500 ரூபா குடுன்னு கேட்டது அவன் ஆவி. ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தேங்க நான். அது கேட்குது, 500 ரூபா கொடு 500 ரூபா கொடு. இந்த 3 பேரும் பார்த்தது உடனே தான் அது தன் சவத்தை பார்க்குது. ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து விட்டு போனான் அவன். இன்னொரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு கொக்கு ஒருத்தன் உட்காந்து இப்படி எடுக்கிறான். ஒரு கொக்கு இப்படி வருது, சளக்குன்னு ஒரு மீனை எடுத்துட்டு நேராக போயிடுச்சு மேலே. அந்த பாறையில் நின்று நடந்து ஒருத்தன் எடுக்கிறான் அந்த கேமரா. திடீர்னு போச்சு அந்த மீன், அந்த பறவை இப்படி அப்படி பார்த்துச்சு, அந்த மீனை இப்படி பார்த்துச்சு. ஒரு மறுபடியும் வாயில் எடுத்துக்கிச்சு, நேராக எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துல போட்டுருச்சு. அவன் உடனே அந்த கேமராவை அந்த தண்ணியில் அந்த மீன் கிட்ட கொண்டு போனான். மீன் சல்லுன்னு உள்ளே போகுது. அப்புறமா ஒரு ஒதுக்கிட்டு இப்படி வருது, மேலே வந்துட்டு இப்படி நின்று அப்படி ஒரு ஒதுரிச்சு பாருங்க, அவ்வளோ முட்டைகள் வருது உள்ளேருந்து. இந்த பறவை எனக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் மீன் சாப்பிடுவேன், தலைமுறையை சாப்பிட மாட்டேன் சொல்லி போச்சு. எதிலும் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு தான் அதை தேர்ந்தெடுத்து அறிய முடியவில்லை. ஏன்? Why? இதை நான் சொல்லிட்டு கிளம்புறேன். இந்த பசங்க இருக்காங்கல்ல, இங்க இருக்கிறவங்கள சொல்லுங்க, உங்க சொல்ற பேச்சு கேட்கிற குழந்தை இங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? எல்லாம் 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறதா இருக்கும். நான் கை தூக்கவே மாட்டேனே. அவன் சூப்பராக சொல்லிட்டு போனான் என் பையன் போன வாரம். இன்னும்மா மீட்டிங்கு போயிட்டே இருக்க, வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா பேசுகிற வரைக்கும் விட மாட்டாங்கடா. அவன் நான் சொல்லியிருக்க கூடாது, அவன் வக்கீல். அவன் நேராக வந்து மறுபடியும் கதவை என்ன சொன்னீங்க? நான் நல்லா பேசுகிற வரைக்கும் என்னை விட மாட்டாங்கடா. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாளாவது நல்லா பேசு, வீட்லையாவது இருப்பேன். பிள்ளைகளை என்ன சொல்கிறது, நம்மளை மீறி பேசுதுங்க. அது கிண்டலாக எடுத்து எங்கள் அம்மாலாம் அழுதானா பக்கத்தில் போக மாட்டேன். என் பையன் கேட்குறான், பாய் நல்லா தானே இருந்த, எதுக்கு அழுவுறேன்னு கேட்குறான். நான் சொன்னேன், நீயாவது கேட்குற உன் பிள்ளை உன்னை என்னடா செய்யும்? கம்யூனிகேஷன், அன்பு என்கின்ற பெயரில் கண்டிப்பு இல்லாத தன்மை. வீட்டுக்கு என்று ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது, ஒழுங்குமுறையற்ற தன்மை. வீட்டுக்கு என்று ஒரு சமையல் முறை இருக்கிறது, சமையல் முறையற்ற தன்மை. இன்னிலிருந்து மாற்றுவோமா? மாற்றுறதுக்கு முயற்சியாவது பண்ணுவோமா? போய் சாப்பிட்றது இருக்கட்டும், இப்போ எல்லாம் ஆர்டர்.
சுடுதண்ணி மட்டும் தாங்க ஆர்டர் பண்ணல, எல்லாம் ஆர்டர். விடிஞ்சிரும் குடும்பம். முதல்லலாம் ஒரு சப்பாத்தினா ஒரு தொட்டுக்க, அவ்வளோதான். மத்தியானத்துக்கு அதுதான் தொட்டுக்கவே, ஏதாவது ஒரு ரசம். நைட்டுக்கு ஒரு சோறு, மிச்சம் இருக்கிறது தான் வெஞ்சனம். இன்னைக்கு வெக்கமே இல்லாம எல்லா வீட்லயும் கேட்குறோம் நம்ம, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும். வீட்டில் 4 டிக்கெட்டு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் சமைக்கவா முடியும்? ஆர்டர் தான் போடும். இது வரைக்கும் சண்டை போடலையே, பணிவை நான் விடவே இல்லையே கடைசி வரைக்கும். ஒரு வாய்ப்பு வந்தது, அவங்க வாயிலிருந்து பாராட்டு வாங்கிட்டேன். அப்ப நான் அந்த டீச்சரை ஜெயிச்சதா என் டைரியில் எழுதினேன். ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள உருப்பட மாட்டேன்னு என் மூஞ்சுக்கு நேரா வந்து சொன்னீங்கல்ல, உருப்பட்டுட்டேன் பாருங்க அப்படின்ட்டு அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க. வைராக்கியத்தை வளர்த்து கொடுங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதுங்க மனசுல ஒரு வைராக்கியங்க. இந்த ஸ்டேஜ்ல இருந்து பாதி ஸ்டேஜ் என் ஆபீஸா இருக்கணும். மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறேன், சத்துணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஒருவேளை தான் சோறு, தமிழ் மீடியம் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்பாவுடைய ஆபீஸை பார்த்துருக்கேன். நான் வாழ்ந்து கெட்ட குடும்பம் எங்களுக்கு. அப்பா சைலண்ட் ஆயிட்டார். என் 10 வயசுல அப்பா சைலண்ட் ஆனார். எங்க அம்மாட்ட கேட்டேனா, ஏமா 5 பிள்ளைங்களை வச்சு வேலை செய்யாத அப்பாவை ஏமா சகிச்சுக்கிட்ட? எங்க அம்மா சத்தியமா சொல்றேங்க, இறை சாட்சியா சொல்றேன், எங்க அப்பாவை எங்க அம்மா இவ்வளவு அவமானப்படுத்தினது இல்லைங்க சம்பாதிக்கலன்ட்டு. தெரியல எப்படிதான் அந்த அம்மா வாழ்ந்துச்சுன்னு. அந்த அம்மாட்ட ரொம்ப காலம் கழிச்சு இப்ப சமீபத்துல கேட்டேன், ஏமா அப்பா ஒரு வேலையும் செய்யல, அவங்கள ஏமா நீ எதுவுமே சொல்லல, அவங்கள ஏமா நீ விடல? எங்க அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு என்னம்மா, என் 5 பிள்ளைகளுக்கு அப்பா வேணும்மா, அதனால நான் விடலம்மா. அது என்ன மனசுங்க அது? அப்பா வேணும்னு ஒரு அம்மா நினைக்கிற மனசு என்ன மனசு அது? எங்கெல்லாம் விழுந்திருக்கோம் எங்க அம்மா, அங்கெல்லாம் எழுந்து நின்னுச்சுல்ல. குடும்பம்ங்கிறது அதுதானே. எனக்கு என் தாய் சொல்லித் தருகிறாள், வாழ்க்கை மூலமாக எனக்கு சொல்லித் தருகிறாள். என் தகப்பனார் எனக்கு சொல்லித் தருகிறார். குழந்தைகளிடத்தில் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் ஒழுக்கத்தை அடிப்படையாக கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையின் முன்னேற்றம் வந்து சேரும். இஸ் இன்எவிட்டபிள். இவ்வளவு பெரிய ஆபீஸ் இருக்கணும், ஒரு சேர் இருக்கணும், அந்த சேர்ல வெள்ளை டவல் போட்டிருக்கணும், எனக்கு முன்னால ஒரு 20 சேர் இருக்கணும். நான் அப்படி கிளம்பி வரும்பொழுது 4 அடிக்கு பெரிய டேபிள் இருக்கணும். அதுல இருந்து நான் வெளியில வந்தேன்னா ஒரு 3 அலுவலக பணியாளர்களாவது பெல் அடிச்சா எழுந்து நிக்கிறதுக்கு இருக்கணும். அதுல இருந்து எனக்கு முன்னால வெள்ளை சொக்கா போட்டுட்டு ஒருத்தர் ஃபைல் ஒன்று எடுத்துட்டு போகணும். எல்லாத்தையும் தாண்டி போர்ட்டிக்கோ வந்தேன்னா வெள்ளை கலர்ல ஒரு கார் நிக்கணும். எப்ப? 10th ஸ்டாண்டர்ட்ல வறுமையின் உச்சத்தில் இருக்கும்போது கனவு கண்டேன். என்ன சொன்னாங்களே இங்க பயோடேட்டா, நீதிபதி பஷீர் அஹமத் சையத் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கிறேன் என்று. அது ஜூலை வரைக்குமான பயோடேட்டா. ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து இந்த 2025 ஆண்டு என் பயோடேட்டா மாறி இருக்கு. நான் தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். மதுரைக்கு வந்து பாருங்கள், நான் சொன்னது போல்தான் என் அலுவலகம் இருக்கிறது. வந்து பாருங்க. மேடையில் சொல்கிறேன் என்றால் அது உண்மைதானே. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு தரும். ஆழ் மனதிலே நீங்கள் அதற்காக ரொம்ப விகரஸா எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. டீட்டெயிலா பாருத. நம்ம டீட்டெயிலா பார்க்கவே மாட்டேங்கிறோம். வண்டி ஓட்டணும்னா எல்லாருக்கும் ஆசை, BMW ஓட்டணும்னா எல்லாருக்கும் ஆசை. காலம் கொடுக்குது கையில BMW. ஆனா என்ன கேட்க மறந்துடுறோம் தெரியுமா? யார் காரை ஓட்டுறது? நிறைய பேர் டிரைவர் ஆயிரும். யார் காரை ஓட்டுற? ஏன் காரை நான் ஓட்டணும்? BMW, பாடி, வேர்ல்ட், மைண்ட். என்னுடைய வாழ்க்கையை நான் செலுத்த வேண்டும். நினைச்சு பாரு, 20 வருஷத்துல வரும். முடிச்சு பாரு, வரும்.
எல்லாவற்றிற்கும் ஒரு வழி உண்டு. அந்த எனர்ஜியை கரெக்டா நீ செலுத்த வேண்டும். எனர்ஜியை செலுத்தலன்னு வச்சுக்கோயேன். நான் சொன்னேன்ல, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இடம் சார்கிறேன்னு. ஆரா பத்தி தானே இன்னைக்கு, இமேஜினரி அண்ட் ஆரா, அதானே சார் பொருண்மை. கனவு இருக்குல்ல, சின்னதா பாத்துறாதீங்க. ஸ்மால் எய்ம் இஸ் a crime. ஏபிஜே அப்துல் கலாம். பெருசா பாருங்க. வேலை செய்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த பேனால இருக்கக்கூடிய கிரீன் இங்க் இருக்குல்ல, பென்சில் இருந்து ஆரம்பிச்சேங்க நானு, இன்னைக்கு கிரீன் பென்ல வந்து நிக்கிறேன். இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும். உழைப்பு, நேர்த்தி, சில விஷயங்களை வேண்டாம் என்று சொல்லுகின்ற துணிச்சல், சிலவற்றை அக்செப்ட் செய்கிற மன உறுதி. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் என்று ரூமி கேட்டதை நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்றேன், அவமானங்களை தேக்கி வையுங்கள், மன்னிச்சிருங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப ஒழுக்கமா வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அறம் சார்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலம் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களை உங்களுக்கு முன்னால் சோழி மாதிரி வந்து போடும். குழந்தைகளுக்கு அந்த அறம் சார்ந்த நம்பிக்கை கொடுங்க. தோத்துறாத பாப்பா, ஜெயிச்சி வா. அவமானம் வரும், பரவாயில்லை, நீ உன் மனதிற்கு சொல்லாத நீ தோற்கிறன்னு சொல்லி. நான் இப்படி கேட்குறேங்க, இது எடுத்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கீங்கல்ல, இங்கே எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? மேக்சிமம் எனக்கு என்ன தெரியும் தானே, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் தானே? எத்தனை வருஷமா தெரியும்? 3 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா தெரியும். நான் சொல்லட்டுமா மேடம், 5 வருஷமா உங்கள் மொபைல்ல நான் வந்து சேர்றதுக்கு அதுக்கு முன்னால 25 வருஷம் உழைச்சிருக்கேன் மேடம். 25 இயர்ஸ் உழைச்சிருக்கேன் சார். என்னுடன் பேசியவர்கள் எல்லாம் 3 ஆண்டுகளில் சில உயரங்களை எட்டினார்கள். எனக்கு 30 ஆண்டுகள் ஆயிற்று. ஆனால் நான் தோற்கலையே. என் மனசுக்கு நான் சொன்னது என்ன தெரியுமா? நான் சொன்னதுதான் நான் சொன்னதாக உலகமெல்லாம் திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீ முடியாது என்று சொல்வதை வேறு யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அம்மா, நீ உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். எழுந்து நின்று பாருங்க. இந்த கர்ணன் ஒரு கேரக்டர் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டரை. அவன் பழி வாங்கினாங்க ஒரு ஆளை. கர்ணன் நல்லவர் தானே? கர்ணன் யாரையும் பழி வாங்கினதே கிடையாது, அவர் கொடுக்கிறவர். அந்த ஆள் பழி வாங்கின ஒரு ஆள் இருக்கிறாரு. இந்த மாதிரி சபையில் ஒரு நாள் வில்வித்தையை காட்டிட்டு இருக்கும்போது உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டு எல்லாரும் அவமானப்படுத்தி எல்லாரும் வெளியில போன்னு சொல்றாங்க. நீ பார்க்கறான், எல்லாரும் இந்த மாதிரி ஆடியன்ஸ் சைலண்டா இருக்காங்க. ஸ்டேஜை பார்க்குறான், துரோணர் சொல்றார் வெளியில போன்னு. பீஷ்மர் சொல்றார் வெளில போன்னு. பீமன் சொல்றான் வெளில போ. அர்ஜுனன் சொல்றான் வெளில போ. தர்மன் சொல்றான் வெளியில போ. நகுல சகாதேவர்கள் கூட சொல்றாங்க வெளியில போன்னு. எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறார். கிருபாச்சாரியரும் சொல்றார் வெளியில போப்பான்னு. ஆடியன்ஸ் இப்படி சைலண்டா அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல பால்கனியில அந்த மாதிரி ஒரு பால்கனியில இந்த மாதிரி ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த அவையில ஒருத்த மட்டும் கத்துறான், ஏய் தேரோட்டி பையில வெள்ளப்படா, ஏய் தேரோட்டி வெள்ளப்படான்னு கத்துறான். என்ன பண்ணான்னு தெரியுமா? யாரு? கர்ணன். எல்லாரையும் பார்த்தான். ராஜாவாகிறது. அவன் எப்படி ராஜாவானா? பிரபஞ்சம் கொடுக்கும், குணம் இருக்கணும், குணம் இருக்கணும். நீங்கள் தயாராக இருந்தால் அந்த துறை உங்களை தேடி வரும். விடாம பிடிக்கணும். அதை பார்த்தா பாருங்க, அங்க இருந்தான் ஒருத்தன், ஏய் தேரோட்டி பையில வெள்ளப்படா, தேரோட்டி வெள்ள. உனக்கு என்ன இங்க? இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. சரி, உனக்கு என்னடா பிரச்சனை? ஜூம் பண்ணான், க்ளோஸ் அப்ல எடுத்தான், போட்டோ பிடிச்சான், சிப்ல போட்டு வச்சுக்கிட்டான். அவன் மகாராஜா சல்லியன், துரியோதனனுக்கு தாய்மாமன் முறை. பாருங்க, வாழ்க்கையில போட்டு வச்சுக்கிட்டானா போர்க்களம். பீஷ்மர் படுத்துட்டார், கிருபாச்சாரியார் இறந்துட்டார், துரோணாச்சாரியார் இறந்துட்டார். இறந்த தலைவன் அடுத்த தளபதி யாருன்னு கேட்கும்போது துரியோதன் நேரா கர்ணன் கிட்ட வரான்.
கர்ணன் சத்தியம் எடுத்திருந்தார் வரமாட்டேன்னு. ஏன்னா அவனை அவமானப்படுத்தினார் பீஷ்மர் களத்தில் இருக்கும் வரைக்கும் நான் வரமாட்டேன்னா பீஷ்மர் படுத்துட்டார். களத்துக்கு வரான், இத மனசுல ஆழமா ஆலமர விதை போல எடுத்துட்டு போங்க. வரான், வந்து சொல்றான், பீஷ்மர் படுத்துட்டார், துரோணர் இறந்துட்டார், அடுத்த தளபதி கர்ணா நீதான். சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, நான் அவனை பாராட்டினேங்க. அந்த ரொம்ப ஆசையாயிடுச்சுங்க எனக்கு, யாரா நீ அப்படின்னு. துரியோதனா, நான் களத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன? நான் தளபதியாக வர வேண்டும், களத்தை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. அதை முடிந்தால் நீ செய், அப்படி இல்லை என்றால் என்னை விட்டுவிடு. நீ நிபந்தனையை சொல்லுடா, பார்த்துக்கலாம். உன் மாமன் சக்கரவர்த்தி சல்லியன் எனக்கு தேரோட்ட வேண்டும். டேய் தேரோட்டி பையில வெள்ள போடான்னு கத்தனால அவனை பிடிச்சி சிப்பில் போட்டு வச்சான்ல, அந்த ஃப்ரேமை இப்போ கொண்டு வந்து சொல்றான். எவன் தேரோட்டி பையலன்னு சொன்னாலும் அவனை தேரோட்ட வச்சான். இதுல எங்க நான் வியக்கிறேன்னா, துரியோதனனை வியக்கிறேன். ஐ திங்க் செக்ரட்டரிக்கும் சேர்மனுக்கும் அந்த வித்தை தெரியும். எப்படி தெரியுமா? எப்படி வேலைக்கு வச்சான் தெரியுமா? சல்லியனை வேலைக்கு வைக்கிறது சும்மாவா? எப்படி வச்சான் தெரியுமா சார்? கன்வின்ஸ் பண்றான். நேரா சல்லியன் ரூமுக்கு போனான். டென்ட், மாமா எல்லாரும் செத்து போயிட்டாங்க மாமா, அடுத்த தளபதி நான் தானே அப்படிங்கிறார். நீ இல்ல மாமா, கர்ணன் அந்த தேரோட்டி பயலான்னு காலை பல்ல கடிச்சாராம். உடனே சொல்ல வரமாட்டேங்கிறான் மாமா. என்னமா அந்த தேரோட்டி பயலுக்கு? 2 ஸ்டெப் பின்னால போய் சொன்னான், நீ தேரோட்டினாதான் வருவான். நான் உன்னை கொண்டுட வேண்டாம், மரியாதையா போயிட்டு கத்துறான் சல்லிய. ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு எடுத்து போட்டான். சங்கு ஊதிட்டாங்க, தேர் வருது. இன்னைக்கு கர்ணன் சந்திக்க போவது யாரை? அர்ஜுனனை தான் சந்திப்பான். அர்ஜுனனோடு அவனுக்கு போர் இருக்கிறது எனக்கு. சரி, அர்ஜுனனுக்கு யார் தேர் ஓட்டுவது? கிருஷ்ணன். அர்ஜுனன் யாரை நோக்கி வருகிறான்? கர்ணனை. அர்ஜுனன் பெரியவனா கிருஷ்ணன் பெரியவனா? கிருஷ்ணன் தான் பெரியவன். அதான் மாமா சொல்றேன், அர்ஜுனனுக்கு கர்ணன். அவ்வளவுதாங்க, அவன் ஓகே சொல்லிட்டாங்க. நானும் கிருஷ்ணனும் ஒன்னான்ட்டு வந்துட்டான். என்ன, இங்க எத்தனை பேர் கார் வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. கடவுள் கிட்ட ஒண்ணு வேண்டேன், நமக்கு டிரைவர் 2 உருவத்துல தான் வரும். ஒன்னு கிருஷ்ண பரமாத்மா கொண்டு போய் சேர்த்துறோம், இன்னொன்னு சல்லிய நடு ரோட்லயே கழுத்துறோம். நமக்கு கிருஷ்ணனா வந்து சேரணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கான சொல் எங்கு வரும் என்று தெரியாது. கவனத்துடன் அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு நிறைய வசதிகளை செய்து காட்டாதீர்கள். உங்கள் கஷ்டங்களில் அவர்களுக்கான பங்களிப்பை மேற்கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் சொல்வதை சொல்லுகிறேன், குழந்தைகளுக்கு வெயிட் தூக்க பழக்குங்கள். எந்த குழந்தை தாய் தந்தையரின் வெயிட்டை தன் கைக்கு எடுத்துக்கொள்கிறதோ அந்த குழந்தை நீங்கள் வயதாக உங்களை பார்த்துக் கொள்ளும். எந்த குழந்தை வெயிட் தூக்கிவிடக்கூடாது என்று நீங்கள் சுமக்கிறீர்களோ, நீங்க சாவர வரைக்கும் அவங்கள நீங்க தான் பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். கொஞ்சம் கண்டிப்பும், கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமாக, கசப்பும் உவர்ப்புமாக, அறுசுவையோடு இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாண்டேஜை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் ஏதாவது சொன்னா கேளுங்க தயவு செஞ்சு. ஆசிரியர்களுக்காக நான் பேசல. 4 ஆசிரியர் கெட்டவங்களா இருக்கிறதுனால 4000 ஆசிரியரும் கெட்டவங்க இல்லை. நமக்கு சல்லிய மாதிரி யாரும் வந்து சேரக்கூடாதுங்கிறது நம்ம வேண்டிக்கணும். ஆனால் ஆசிரியர்கள் நல்லவர்கள். அவர்களிடத்தில் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறீர்கள். அவர்கள் உங்களிடத்தில் ஏதேனும் உங்கள் பிள்ளைகளை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்னா நம்புங்க. ஏங்க பொய் சொல்லுதுங்க பாப்போம். ஏன் பிள்ளையா பொய்யா? சொல்லவே சொல்லாது. நாங்க நல்ல குடும்பத்துல இருந்து வர்றவங்க சூப்பரா சொல்லும், எங்களுக்கு தான் தெரியும். நீங்க மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்களா? அதுக்கு பாட்சான்னு ஒரு பேர் இருக்குது, அது டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும். சொன்னா நம்புங்க. முதல்லலாம் நான் டீச்சர் கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுவேன். இப்ப பிரார்த்தனை மாறி இருக்கிறது.
இது வந்துடக்கூடாது கிளாஸுக்குன்ட்டு. சரியா? உங்கள் குழந்தைக்கு நீங்கள் நான் 25 வருஷமா கேட்டிருக்கிற ஒரு டைலாக், என் பிள்ளை நல்லதாங்க, அந்த 4 பேரோட சேர்ந்து தான் அது நாசமா போகுது. 25 வருஷமா நான் கண்டுபிடிச்ச உண்மையை சொல்லவா, அந்த 4 பேருக்கு லீடரே அதுதான். நம்பவே நம்ம என் பிள்ளையும் சேர்த்து சொல்றேன், நல்ல பிள்ளைங்க. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வந்து முன்னால் நிற்பான். எப்படி நிற்பான் தெரியுமா? அவனை இசபெல் ஆஸ்பத்திரியிலேருந்து டவலில் சுற்றி இப்படி எடுத்துட்டு முதல்ல இப்படி பார்த்தேன் அவன் முகத்தை. அந்த மூஞ்சி பண்ணிக்கிட்டு நிற்பாங்க. என்னன்னு சொல்ல முடியும் அவனை? அம்மா சாரிம்மா. நம்ம ஏமாந்து தொலைக்கிறதுக்குன்னே கடவுள் நமக்கு கொடுத்த வரோம். ஆனா அதுங்களை கரையேற்ற வேண்டாமா? கொஞ்சம் அலர்ட்டா இருப்போம். பெற்றோர் அப்படிங்கிற ஒரு சின்ன பொசிஷனை கொஞ்சம் அதிகமா மேல் நிலையில் பிடித்து குழந்தைகளை சிறகு விரிக்க வைத்து வானத்தில் பறக்க அனுமதியுங்கள். என் தாய் தந்தையர் என்னை அனுமதித்தார்கள். சிறகு விரிக்கின்ற பொழுது சிட்டுக்குருவி போல் தான் இருந்தேன். விரிய விரிய பார்த்தேன், இல்லை நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. இதோ பறந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளும் பறக்கட்டும். வாருங்கள், சேர்ந்து பறப்போம். பிள்ளைகளை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவோம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.